அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இஸ்தியா மற்றும் பஸ்மலா ஓதுதல். ஆல்ரெடி என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அதோடைய கண்டினியூஷனாக தான் நான் போட்டுட்டு வந்திருப்பேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் போய் பார்த்துட்டு அதுக்குரிய நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் மட்டும் கற்றுக்கிட்டால் போதும், அது எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கம். போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அது நான் பண்ணிட்டேன், பட் அதை நான் செக் பண்ணணும். ஸோ இன்ஷா அல்லாஹ் என்னால் முடிஞ்சால் நான் உங்களுக்கு பண்ணி அனுப்புகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்களே அதை பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இது எதை பற்றின ஒரு இதுனா, கண்ணியமான அல் குருவான் அப்படின்னா, ஒரு குருவான் ஓதுறோம் அப்படிங்கிறது பல விதிமுறைகள் இருக்குது. அழகிய முறையில் நிறுத்தி நிதானமாக புரிஞ்சும் அப்படி தான் ரீட் பண்ணணும். அது என்னென்ன அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா தஜ்வீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபடி எப்படி ஓதலாம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு குருவானை எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்களும் கற்றுக்கிறீங்க, நானும் கற்றுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னாடி ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ் எங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. இப்போ இஸ்தியா என்றால் பாதுகாப்பு தேடுதல் என்று பொருள்படும். அப்படின்னா இஸ்தியா அப்படின்னா ஒரு பாதுகாப்பு தேடுறதுக்குரியதை தான் சொல்கிறாங்க. அதுக்குரிய அர்த்தம் இதுதான். குர்ஆன் ஓதும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் கூறுவது இஸ்தியா என்று கூறப்படுகிறது. அப்படின்னா இஸ்தியா அப்படிங்கிறது என்னென்னா, த அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதை தான் என்ன சொல்கிறாங்க இஸ்தியா அப்படின்னா பாதுகாப்பு தேடப்படுறதுக்குரிய, இதுதான் அதுக்குரிய அர்த்தம். இதன் பொருள் என்னன்னா, விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இப்போ நம்ம குர்ஆனை எடுத்த உடனேமே அதோடைய லைனை நம்ம ரீட் பண்ண மாட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னா என்னது, விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடப்படுது. இதை தான் என்ன சொல்கிறாங்க இஸ்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அஸ்தகுஃபிருல்லாஹ், இதனால் இஸ்தியாதா, ஓகேங்களா? இப்போது குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் முன் அல் இஸ்திஆதா கூற வேண்டும் என்பது அல்லாஹுவின் கட்டளையாகும். இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு குர்ஆனை நம்ம ரீட் பண்ண போகிறோம்னா அதுக்கு முன்னாடி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படி சொல்லிட்டு தான் நம்ம குர்ஆனை ரீட் பண்ணணும். அப்படிங்கிறது என்னது, நமக்கு அல்லாஹுடைய கட்டளை. அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு குர்ஆனை எடுத்து ஓதுறதுக்கு முன்னாடி இதை பாதுகாவல் தேடிட்டு தான் நம்ம ஓத ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க இஸ்திஆதா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, ஃபஇதா கரஹ்தல் குர்ஆன ஃபஸ்தஈத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னா, நபியே நீர் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் அப்படின்னா அல்லாஹு தாலா கூறுகிறான், நபியே நீ குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் அதற்கு முன்னதாக விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு காக்கும்படி அல்லாஹுவிடம் பாதுகாப்பு கோருவீராக. அப்படின்னா நீ குர்ஆனை ஓத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் விரட்டப்பட்ட ஷைத்தானிடம் பாதுகாப்பு தேடித்தான் நீங்கள் குர்ஆனை ரீட் பண்ணணும் அப்படின்னா அல்லாஹ் கட்டளையிடுறான், ஓகேங்களா? அப்போது இஸ்திஆதா கூறுவதில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுங்கு முறைகள். அப்போ நம்ம இஸ்திஆதா சொல்கிறப்போ என்னென்ன ஒழுக்க முறைகள் அப்படின்னா என்னென்ன நம்ம கடைப்பிடிக்க வேண்டும். ஒரு சூறாவை ஆரம்பித்தாலும் அல்லது சூறாவின் இடையிலிருந்து தொடங்கினாலும் இஸ்திஆதா கூற வேண்டும். அப்படின்னா ஒரு சூறா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தாவோ இல்லைனா சூறாவின் இடையிலிருந்து ஆரம்பித்தா நம்ம இஸ்திஆதா அப்படின்னா என்னது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படி சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. குர்ஆன் ஓதும்போது அதற்கு தொடர்பில்லாத விஷயங்களை பேசினால் பேச்சை முடித்த பின் மீண்டும் இஸ்திஆதா கூறி ஓத ஆரம்பிக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுறோம். எப்படி நம்ம ஓதிக்கிட்டு தான் இருக்கோம், நடுவில் யார்ட்டையாச்சும் பேசினோம்னா அப்போ நம்மளுடைய கவனம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, சிதறிடுச்சு. ஸோ அகெயின் இஸ்திஆதா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற்றதுக்கப்புறம் நம்ம அகெயின் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இடையில் இருமல், தும்மல் அல்லது அல் குர்ஆனை தொடர்பான விஷயங்களையும் பேசுவதற்காக ஓதுவதை நிறுத்தி மீண்டும் ஓத ஆரம்பித்தால் அப்படின்னா நமக்கு இடையில் இருமலோ இல்லை தும்மலோ இல்லை அதை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் பேசிட்டு நம்ம திரும்பி ஆரம்பித்தா கண்டிப்பாக என்ன சொல்ல வேணும், இஸ்திஆதா சொல்வது அவசியமில்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ், இதை தப்பாக சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். இடையில் இருமல், தும்மல் அல்லது அல் குர்ஆன் தொடர்பான விஷயங்களையும் பேசுவதற்காக ஓதுவதை
நிறுத்தி மீண்டும் ஓத ஆரம்பித்தால் மீண்டும் இஸ்தியாதா சொல்வது அவசியமில்லை. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஓதிக்கிட்டு இருக்கும்போது தும்மல் வருது, இல்லைன்னா இருமல் வருது, அப்படி இல்லைன்னா நீங்கள் குர்ஆன் ரிலேட்டடாக தான் பேசுகிறீங்க அப்படின்னா இஸ்தியாதா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு இந்த லைனில் சொல்கிறாங்க. குர்ஆன் குறைந்த சப்தத்துடன் தனிமையில் ஓதும்போது இஸ்தியாதா தாழ்ந்த குரலில் கூற வேண்டும். அப்படின்னா நம்ம யாருமே இல்லாமல் தனிமையில் தான் நம்ம ஓதுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம இதை அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அமைதியாக பொறுமையாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வகுப்பறைகளில் மாணவர்களின் வரிசையாக ஓதும் சந்தர்ப்பங்களில் முதல் மாணவர் சப்தமாகவும் அடுத்த வரும் மாணவர்கள் அமைதியாகவும் இஸ்தியாதா கூறுதல் சிறந்தது. அப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் ஒருத்தவங்க முன்னாடி ஓதுறாங்க அப்படின்னா அவங்க ஓதுறவங்க சத்தமாக ஓதுனா போதும், அது பின்தொடர்ந்து ஓதுறவங்கன்னா அமைதியாக இஸ்தியாதா சொன்னால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மற்றவர்கள் கேட்கும்படி சப்தமாக ஓதும் நிலையில் இஸ்தியாதா சப்தமாக கூற வேண்டும். அப்படின்னா இப்போ நான் குர்ஆன் ரீட் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் கேட்குது அப்படின்னா நான் என்ன சொல்லணும், அப்போ இஸ்தியாதாவும் நான் சப்தமாக எல்லாத்துக்கும் கேட்கும்படி தான் நான் ஓதணும். தொழுகையின் ஆரம்பத்தில் தாழ்ந்த குரலில் இஸ்தியாதா கூற வேண்டும். அப்படின்னா நம்ம தொழுக போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், தாழ்ந்த குரலில் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னால் போதுமானது. ஏன்னா அல்லாஹ் நன்கு செவியறிந்தவன். அதான் இப்போ அல் பஸ்மலா என்றால் இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இஸ்தியாதா என்னன்னு பார்த்துட்டோம். இஸ்தியாதானா என்ன, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பாதுகாப்பு தேடுறதான் இஸ்தியாதான்னு சொல்லியாச்சு. இப்போ அல் பஸ்மலா அப்படின்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதுதான் என்னது பஸ்மலா ஓதுவதாகும். இதன் பொருள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஓதுகிறேன். அப்படின்னா முதல் எடுத்தோன்னே ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுறோம். யார்கிட்ட, அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடும். நெக்ஸ்ட்டு அல்லாஹுடைய உன்னுடைய நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தான் ஓதுகிறோம் அப்படிங்கிறது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதை சொல்லிட்டு ஓதுறதான் பஸ்மலா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பஸ்மலா கூறுவதின் ஒழுக்கங்கள். பஸ்மலா சொல்கிறதோடைய என்னென்ன இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இஸ்தியாதா ஓதுறப்போ என்னென்ன ஒழுக்கங்களை கடைப்பிடிக்க வேண்டும், அது எப்பப்போ ஓதணும், அதே மாதிரி தான் பஸ்மலா சொல்லும்போது எப்பப்போ. சூறாக்களின் ஆரம்பத்தில் பஸ்மலா கூற வேண்டும். ஒரு சூறா நம்ம சொன்னாவே அது நம்ம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி சொல்கிறப்போ, இல்லைனா அல் குர்ஆனில் 114 சூறாக்கள் உள்ளன. அவற்றில் சூரத்துல் தவ்வா என்னும் சூறாவை தவிர்த்து ஏனைய எந்த சூறாவை ஓத ஆரம்பித்தாலும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறுவதுடன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றும் ஓத வேண்டும். அப்படிங்க என்ன சொல்கிறாங்க, சூரத்துல் பராவை தவிர மித்த ஏனைய சூறாக்களுக்கு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு பிஸ்மில்லாஹ் சொல்கிறது அவசியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சூரத்துல் தவாப்பை ஓத ஆரம்பிக்கும் போது இஸ்தியாதா கூறினால் போதுமானதாகும். பஸ்மலா கூறுவதை தவிர்க்க வேண்டும். அப்படின்னா இந்த சூரத்துல் பரா இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா சூரத்துல் தவ்வா அந்த இதில் என்ன சொன்னால் போதும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னால் மட்டுமே போதுமானது. நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு சூறாவை இடையிலிருந்து ஓத ஆரம்பித்தால் பஸ்மலா கூறலாம். அப்படின்னா ஒரு சூறா இடையிலேருந்து ஆரம்பிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு திரும்பி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் சொல்லணும்னு தேவையில்லை. அந்த இடையிலேருந்து ஆரம்பித்தா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னால் போதுமானது. அல்லது கூறாமல் விட்டு விடலாம், ஆனால் இஸ்தியாதா கூற வேண்டாம். இல்லைனா நம்ம சொல்லாமல் கூட ஆரம்பிக்கலாமே தவிர இஸ்தியாதா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் சொல்லி ஆரம்பத்துலேருந்து சொல்கிறத நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இஸ்தியாதாவும் பஸ்மலா அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு இஸ்தியாதா, பஸ்மலா மற்றும் சூரா ஓதுவதுடன் சட்டங்கள். இஸ்தியாதா என்னன்னு பார்த்துட்டோம், அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுறது. பஸ்மலாங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு என்னது, அளவற்ற அருளான நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறோம், அதுதான் என்னது பஸ்மலா. அது சூரா ஓதுவதுடன் சட்டங்களை இணைத்து நம்ம பார்க்க போகிறோம். இதுனா அல் இஸ்தியாதா என்றால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுவதாகும். இதே அல் பஸ்மலா என்றால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுவதாகும். இஸ்தியாதா, பஸ்மலா, சூரா இம்மூன்றையும் ஓதும் முறைகள். அப்படின்னா இஸ்தியாலா, பஸ்மலா, சூரா இம்மூன்றையும் எப்படி ஓதும், அதோடைய முறைகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இஸ்தியாதா, பஸ்மலா, சூரா இம்மூன்றையும் தனித்தனியே பிரித்து ஓதுவது. அப்படின்னா இது தனித்தனியே நம்ம பிரித்து ஓதணும். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அது இஸ்தியாதா. பஸ்மலா அப்படிங்கிறது என்னது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். சூரா அப்படின்னா
குல் ஹுல்லாஹ் அஹத் அல்லாஹு ஷமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யக்குல்லாஹ் குஃபன் அஹத். அப்போ தனித்தனியாக நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்ல வராங்க. இம்மூன்றையும் இணைத்து ஒரே மூச்சில் ஓதுவது. நான் ஒன்று இது மூணையும் என்ன பண்ணுறேன், தனித்தனியாக ஓதுறது. அப்படி இல்லைன்னா இம்மூன்றையும் ஒரே மூச்சில் ஓதுறது. அப்படி நான் ஒதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுல்லாஹு அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யக்குல்லாஹு குஃபுவன் அஹத் அப்படின்னு ஒரே மூச்சில் ஓதுவது தான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இஸ்திஆதாவையும் பஸ்மலாயாவையும் ஒன்றாக சேர்த்து ஓதுவது, சூறாவை மட்டும் பிரித்து ஓதுவது. அப்படின்னா அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதை ரெண்டையும் சேர்க்கறது. அதுக்கப்புறம் என்னது, சூறாவை தனித்து ஓடுறது. எப்படி குல் ஹுல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யக்குல்லாஹு குஃபுவன் அஹத். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நான் எங்கெங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதோ அதுதான் இங்கே இதோட சட்டங்கள். இப்படி தான் நம்ம வந்து ஓதணும் அப்படின்னு சொல்ல வராங்க. இஸ்திஆதாவை தனியாகவும் பஸ்மலாவையும் சூறாவையும் சேர்த்து ஓதுவது. அப்படின்னா இஸ்தியானது அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லி தனியாக ஓதியாச்சு. அதுக்கப்புறம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுல்லாஹு அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யக்குல்லாஹு குஃபுவன் அஹத் அது ரெண்டையும் நம்ம வந்து சேர்த்து ஓதுவது கூடும். சரியா? இவ்வாறு ஓதும் 4 முறைகளும் அனுமதிக்கப்பட்டவையே. நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 4மே நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க இப்போ பாருங்களேன். நம்ம வந்து இஸ்திஆதா ஓதுவோம், அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு பஸ்மலா ஓதிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு சூறா ஓதுறது சொன்ன பார்த்தீங்களா அது. நெக்ஸ்ட் என்னது, மூணையுமே சேர்த்து சொல்கிறது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோம்னா இஸ்திஆதாவையும் பஸ்மலாவை 2 சேர்த்துட்டு சூறாவை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது. இல்லைன்னா இஸ்திஆதாவை மட்டும் சொல்லிவிட்டு இது 2ஐயும் சேர்த்து சொல்கிறது. நம்ம இதில் இந்த 4 அனுமதிக்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு இதுக்கு உதாரணம். இதை நான் உதாரணம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்களேன். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத். அப்போ தனித்தனியாக ஓதுறது. அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் ஒரே இதில் ஓதுறது. எப்படி அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத். அப்படி இல்லைன்னா மூணாவது என்னது, அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இது வந்து எப்படின்னா அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குல் ஹுவல்லாஹு அஹத்னு சொல்கிறது. அப்படி இல்லைன்னா அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்ட்டு 4 இடத்துல 4 விதமாக நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, 2 சூறாக்களுக்கு இடையில் பஸ்மலா ஓதும் முறைகள். 2 சூறாக்கு இடையில் வந்து பஸ்மலா எப்படியெல்லாம் ஓதலாம் அதோடைய முறைகள் தான் பார்க்க போகிறோம். சூறா அப்படின்னா ஓதி முடித்ததின் இறுதி வசனம், பஸ்மலா அடுத்த சூறாவின் முதல் வசனம் ஆகியவற்றை தனித்தனியாக ஓதுவது. அப்படின்னா இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நான் சூறா வந்து ஓதுறேன்னு வச்சுக்கோங்களேன், முடித்ததின் இறுதி வசனம் அப்படின்னா சூறாவை மோதிட்டு முடிச்சிடுறேன். முடித்ததுக்கப்புறம் தான் நான் பிஸ்மில்லான்னு சொல்லி நான் அடுத்த சூறாவின முதல் வசனத்தை நான் ஓதணும். புரியுதா? இப்போ நான் ஓதுறேன், கடைசி இது லைன் வசனம் வந்துட்டேன், அதுக்கப்புறம் பிஸ்மில்லாங்கிறதே நான் சேர்த்து ஓதிடக்கூடாது. சூறா ஓதி முடிச்சு அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு தனியாக தான் பிஸ்மில்லான்னு சொல்லி ஓதணும். சூறாவின் இறுதி வசனம், பஸ்மலா அடுத்த சூறா ஆகியவற்றை ஒரே மூச்சல் சேர்த்து ஓதுவது. அப்போ இது ஒரு சட்டம். ஒரு சூறாவை ஓதி முடித்து நிறுத்திய பின் பஸ்மலா அடுத்த சூறாவை சேர்த்து ஓது. இப்போ 3 சட்டங்கள் இருக்குது. இது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓதி முடித்து சூறாவுடன் பஸ்மலாவை சேர்த்து ஓதினால் அடுத்த சூறாவை தனியாக ஆரம்பித்து ஓதுவது கூடாது. சூறாவின் ஆரம்பத்தில் பஸ்மலா ஓதுவது அவசியமாகும். அப்படின்னா சூறாவுடைய ஆரம்பத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்கிறது வந்து அவசியமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். சூறாவின் இந்த வரும் இப்போ 3 இது பார்த்தோம்னா அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் தான். முந்திய சூறாவின் கடைசி வசனம். அப்படின்னா இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்து குல் ஹுல்லாஹு அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யக்குல்லாஹு குஃபுவன் அஹத் அப்படிங்கிறது கடைசி வசனம். அங்கே நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதுக்கடுத்து பஸ்மலா அப்படின்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேற ஒரு சூறா இன்னா ஹத்தைனாக்கல் கௌசர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா முந்தைய சூறா இருக்கும் பார்த்தீங்களா, அப்படின்னா குல் ஹுல்லாஹு அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யக்குல்லாஹு குஃபுவன் அஹத் சொன்ன அடுத்த நிமிஷமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுல்லாஹு அஹத் அப்படின்னு அடுத்த ஒரு சூறாவை நம்ம ஓதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முந்திய சூறாவின்
கடைசி வசனம் அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிஸ்மில்லான்னு சொல்லி அடுத்த சூறா எப்பயும் போல கண்டினியூஸ் பண்ணலாம். இது வந்து கூடும் அப்படின்னு தான் நமக்கு சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒரு உதாரணமாக கொடுத்துருக்காங்க 3 இதுக்கு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கீழே உள்ளவாறு ஓதுவது தடுக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா எது தடுக்கப்பட்டிருக்கு? முந்தைய சூறாவையும் அடுத்த பிஸ்மில்லாவையும் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது சரி எது தவறு எது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போது நம்ம படிச்சிட்டோம், இருந்தாலும் அதை கிளியராக பார்க்குறதுக்காக இங்கே பாருங்கள். இப்போ கடைசி சூறாவுடைய லைன் தான் வலம் யக்குல்லஹு குஃப்வன் அஹத் அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த சூறா குல்குல்லாஹது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொன்று வலம் யக்குல்லஹு குஃப்வன் அஹத் அப்படிங்கிறது முடிச்சுட்டு அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்காமையே வலம் யக்குல்லஹு குஃப்வன் அஹது இங்கே வந்து ஓதி முடித்த சூறா பஸ்மலா அடுத்த சூறா ஆகியவற்றை ஒரே மூச்சில் சேர்த்து ஓதுவது. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு ஃபுல் ஸ்டாப்புமே இல்லாமல் மூணையுமே வலம் யக்குல்லாஹு குஃபன் அஹத் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் குல்ஹுல்லாஹதுன்னு சொல்லி மூணையுமே எந்த ஒரு மூச்சுமே இல்லாமல் அடுத்த சூறாவையும் கண்டினியூஸாக ஓதுறது. இது வந்து வலம் யக்குல்லாஹு குஃபன் அஹதுன்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அடுத்த சூறாவையும் சேர்த்து குல்ஹுல்லாஹதுன்னு சொல்லி ஓதுறது. நெக்ஸ்ட்டு வந்து எது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்களா வலம் யக்குல்லாஹு குஃபன் அஹது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு இப்படி சேர்த்து சொல்கிறதான் தப்பு. ஏன்னா அடுத்த ஒரு வசனம் முடிஞ்சது கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டா புது சூறா ஆரம்பிக்கிறோம்னா பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிக்கணும். அதே ரெண்டையும் சேர்த்தா ஓதுறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? புரியுதா? நான் ஏதாச்சும் தவறுதலாக சொல்லியிருந்தா அல்லாவுக்காக மன்னியுங்கள். அஸ்தௌஃபில்லா 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 ரப்பி சிதினி இல்மா ரப்பி சிதினி இல்மா யா அல்லா எங்களுடைய கல்வி ஞானத்தை இன்னும் அதிகப்படுத்துவாயாக. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் ப்ளேலிஸ்ட் போடுறேன். இன்ஷா அல்லா பார்த்து அதுக்குரிய நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன் கேட்பவன். அஸ்தகஃபில்லா அஸ்தகஃபில்லா அஸ்தகஃபில்லா.